அனைவருக்கும் வணக்கம். ஹெமோட்டமா ஆய்போவன். இந்தியான் வகுப்புல இறந்த காலம் என்றதை நாங்க இன்னைக்கு பார்ப்போம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது. இந்த நடந்து முடிஞ்சதுல எப்படி சிங்களத்துல சொல்றோம். இன்னைக்கு நான் படிச்ச நாள், இன்னைக்கு நான் எழுதினான், நேற்று கொழும்புக்கு போனான், இன்னைக்கு ட்ரேட் ஃபேருக்கு போனான், இப்படி சொல்லுவீங்கானே. அந்த போனான், எழுதினான், அப்படி இறந்த காலத்துல சொல்ல போயீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க என்றதுதான் நாங்க இன்னைக்கு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சாப்பிடுன்றத எடுத்துருக்கேன். அப்ப சாப்பிடுக்கு உங்களுக்கு தெரியும், கண்ணு கண்ணு சாப்பிடுங்க, சாப்பிட என்ற ரெண்டுக்குமே கண்ணை தான் பாவிக்கலாம் என்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன கண்ணோன கண்ணெப்பா என்ன அந்த இது சாப்பிட இல்லாட்டி சாப்பிடுங்க இல்லாட்டி சாப்பிடு இல்லாது கண்ணை பாய்வு. இது இறந்த காலம் என்றா நாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? சாப்பிட்டான், சாப்பிட்டோம், சாப்பிட்டாய், சாப்பிட்டேன், சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டார், சாப்பிட்டது, சாப்பிட்டார்கள், அப்படித்தானே சொல்லுவோம். அப்படி நிறைய ஃபார்மேட்ல தமிழ்ல சொல்லிக்கணும். ஆனா சிங்களத்துல நீங்க நிகழ்காலத்துக்கு நவாதானே சேர்த்தீங்க. கண்ணை இருந்துச்சா இதுல இருக்கிற இன்னவ வட்டி போட்டு நவா சேர்த்தீங்க. என்ன அப்ப கனவாடு போட்ட. அப்ப இது எல்லாத்துக்குமே உண்டுதானே. என்ன அதாவது சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிறாய், சாப்பிடுகிறீர்கள், சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறாள், சாப்பிடுகிறது, சாப்பிடுகிறார்கள், எல்லாத்துக்குமே என்ன கனவாதான் பாவிப்போம் பார்த்துனாங்க நிகழ்காலம். அதே மாதிரிதான் சிறந்த காலம் என்னன்னு நாங்க பாவிப்போம். கேவா 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 கேவாண்டா சாப்பிட்டான் என்ன, சாப்பிட்டோம் என்றால் என்ன, எல்லாத்துக்குமே கேவாதான். சரியா? தமிழ்ல மாதிரி இட்டான் இட்டோம் அந்த அப்படியான இதுகள் தேவையில்லை. அப்ப நான் சாப்பிட்டேன், அப்ப மங்கேவா, நாங்க சாப்பிட்டோம் அப்பி கேவா, அப்படிதான் பேரு. அவர் சாப்பிட்டார் ஏயா கேவா, அவர் சோறு சாப்பிட்டார் ஏயா பத் கேவா. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் சிங்களத்துல இருக்கு. அப்ப நீங்க என்ன இந்த இறந்த கால பேட்டர்னை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா சரி. அப்ப கேவா தெரியும். இது இறந்த கால ஃபார்மேட். இதுண்ட கனவாண்ட இறந்த கால ஃபார்ம். ஓகே, இப்ப நாங்க இப்ப சாப்பிடு அதுக்கு என்ன இறந்த காலம் மட்டும் பாத்துட்டாங்க. இப்ப அது மட்டும் தெரிஞ்சா எங்களால சிங்களத்துல கதைக்கலாது. என்ன இப்ப நான் இன்றைக்கு ஒரு சில சொற்கள் அதாவது அடிக்கடி நாங்கள் பாவிக்கிற சில சொற்கள் இருக்குதானே, அந்த சொற்களுக்கு என்னென்ன இறந்த காலம்ன்றத பார்க்கணும். ஓகேயா? ரைட். அப்ப இப்ப நாங்க ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணோம். முதலாவது சாப்பிடு கண்ண. இப்ப சாப்பிடு கண்ண, அப்ப கனவாண்டு வரும். பிறகு அது இறந்த காலம் கேவா. ஓகே, அப்ப கனவா என்றது பாஸ்ட் டென்ஸ் கேவா கேவா. ஓகே, அப்ப நீங்க யோசிக்கலாம் இது கீழே என்ன இருக்குதுங்க பாருங்க. இதுல சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு, அப்ப இந்த ரெண்டு ஃபார்மேட். அப்ப இதுகளை நாங்க சொல்லுவோம் சிங்களத்துல. தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? வினை எச்சம் என்று சொல்லுவோம். வினை எச்சம், வினை எச்சம். அப்ப இதுகளுக்கும் நாங்க சிங்களத்துல பாவிப்போம். இப்ப நான் சாப்பிட்டுட்டு வாரேன், அவர் எழுதிட்டு போவார், அப்படி பாவிப்போம் தானே. இதுவும் இறந்த கால வினை எச்சமா தான் வேற. அப்ப இதுகளுக்குரிய சிங்கள சொற்களையும் நாங்க ஒரேடியா பார்த்துக்கணும். அப்ப பாருங்க, சாப்பிடு இல்லாட்டி சாப்பிட. முந்தி சாப்பிடன்னு பார்த்திருப்போம். என்ன அது கண்ண. இப்ப பார்க்க போற சாப்பிட்டு அது எப்படி வேற மட்டும் பார்க்க. அப்ப சாப்பிடுகண்டா கண்ண, கனவா நிகழ்காலம், கேவா இறந்த காலம். இப்ப சாப்பிட்டு இல்லாட்டி சாப்பிட்டுட்டு என்றதுக்கு சிங்களத்துல காளா என்று சொல்லுவோம். காளா காளா. நான் சாப்பிட்டுட்டு வாரேன், மங்காளா என்னவா. சரி, இல்லாட்டி காலா எண்ணம். அது அந்த ஃபார்மேட் நாங்க பிறகு பார்ப்போம், எதிர்காலம். ரைட். அப்ப அந்த காலாண்டா சாப்பிட்டுட்டு. அடுத்தது குடிக்கிறது. குடிக்கிறதுக்கு என்ன பார்த்துனாங்க? பொண்ணாட்டு பார்த்துனாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், இன்னவ வட்டி போட்டு நவா சேர்க்கிறோம். அப்ப போனவா என்றா குடிக்கிறார், குடிக்கிறேன், அந்த நிகழ்கால ஃபார்மேட். இது இறந்த காலம் ஞாபகம் வச்சிருப்போம். பீவா பீவா. அப்ப பொனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் என்ன? பீவா பீவா.
பி சவுண்ட்ல உச்சரிக்கணும் பீவா. இப்ப குடிச்சிட்டு இல்லாட்டி குடித்து, நான் குடிச்சிட்டு வாரேன், நான் தண்ணி குடிச்சிட்டு வாரேன், நான் டீ குடிச்சிட்டு வாரேன், சோடா குடிச்சிட்டு வாரேன் அப்படி சொல்லுவீங்கானே. இந்த குடிச்சிட்டு குடித்துட்டு குடித்து என்று சொல்லுவீங்கானே, அந்த குடித்துன்றதுக்கு சிங்களம் பீலா. பீலா. அப்ப சாப்பிட்டுட்டா காலா, குடிச்சிட்டா பீலா. பீலா. அடுத்தது பாருங்க போறதுக்கு வந்து என்ன எண்ணெய், என்ன எண்ணெய். அப்ப எனவாண்டா என்ன போகிறார் போகிறேன் அப்படியான போவேன், என்ன இன்னவ வட்டி போட்டு நான் வாசிக்கிறேன். ஓகே, அப்ப எனவா இதுண்ட பாஸ்ட் டென்ஸ் என்ன கியா. கியா. இதை ஞாபகம் வச்சிருக்கோம் கியா. இது இந்த இதுகள் வந்து நீங்க ஞாபகம் தான் வச்சிருக்கோம். இப்ப இங்கிலீஷ்ல கூட என்ன 3 ஃபார்மேட்ஸ் இருக்குது, என்ன ஒன்று சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்மேட் ஈட், பிறகு பாஸ்ட் ஃபார்மேட் அண்டு ஏட் படிப்பீங்க, பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட் அண்டு ஈட் படிப்பீங்க. அப்ப அதே சேம் ஃபார்மேட் தான் இங்கே. இதுகளை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம். நிறைய சொற்கள் ஞாபகம் வச்சிருந்தா தான் இந்த வினை சொற்கள் நிறைய எவ்வளவுக்கு உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவுக்கு நீங்க என்ன வசனங்கள் வந்து உருவாக்கி கதைக்கலாம். அப்ப எனவாண்ட என்ன கியா. கியா. அப்ப போயிட்டு இல்லாட்டி போய் என்ற மீனிங்ல வரைக்க எப்படி வர மாட்டா கிஹில்லா. 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 கிஹில்லா என்று சொல்லுவோம். கிஹில்லா. அப்ப அதை உச்சரிச்சு பாருங்க. அப்ப காலா பீலா கிஹில்லா. அதை இறந்த கால போம கேவா பீவா பியா. என்னோட சேர்ந்து நீங்க உச்சரிச்சு கொண்டு போனா ஈஸியா இருக்கு. ஓகே, இப்ப வாரத்துக்கு வந்து என்னன்னு பார்த்தோம். அப்ப வருகிறேன்டா என்ன நவா சேர்ப்போம். அப்ப ஏனாவா ஏனாவா ஏனாவா. இது பாஸ்ட் ஃபார்மேட் என்னண்டா ஆவா ஆவா ஆவா. அப்பியாவா நாங்க வந்தோம், என்ன இதே வந்துட்டு என்று சொல்ல போற மாட்டா வந்து, என்ன அதுக்கு நாங்க பாவிக்கிறது அவில்லா. அவில்லா. இந்த குறைமுற்று வந்து இந்த இடங்களே பாவிப்பான். வந்துள்ளார் இல்லாட்டி வந்துட்டார், வந்துட்டேன் அப்படி பாவிப்பேன் தானே. சொல்லிட்டேன், போயிட்டேன் அப்படி பாவிப்பேன் தானே. அந்த இடங்கள்லயே அவில்லாதான் பாவிப்பான். நான் போயிட்டேன், என்ன நான் போயிட்டேன் மங் கிஹில்லா அப்படி சொல்லலாம். ஓகே, அப்ப அந்த இடத்துல நான் வந்துட்டேன்டா மங்கேவில்லா. மங்கேவில்லா. அந்த இத வந்து நாங்க பாவிக்கலாம். ஓகே, அப்ப ஆவா அவில்லா. இத நீங்க டெய்லி சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பாடம் வந்து சரி. மற்றது இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அடிக்கடி பாவிக்கிற சொற்கள் எல்லாம் பார்த்து கொண்டு டெய்லி என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து பாவிப்போம் அடிக்கடி. ஓகே, அடுத்த சொல்றது. சொல்றதுக்கு வந்து கியான்னு கியான்னு கியான்னு. அப்ப அதுல இருக்கிற இன்னவ வெட்டி போட்டு நவா சேர்த்து விட்ட மாட்டா கியனவா கியனவா. அப்ப இது இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து கீவா கீவான்னு சொல்லு. அப்ப என்ன பாஸ்ட் டென்ஸ் கீவா கீவா. இப்ப சொல்லிட்டு இல்லாட்டி சொல்லி அப்படி அந்த குறைமுட்டா இருக்குதானே. நான் சொல்லிட்டு போறேன், எழுதிட்டு போறேன் அப்படி அந்த சொல்லிட்டு அதுக்கு வந்து பாருங்க என்ன மாதிரி வேற மாட்டா இந்த கியன்ன இருக்குதானே. இதுல இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு லா சேர்த்து விட்டோம்னா சரி. முன் ஃபார்மேட்ல வந்து அப்படி லாவலா முடியுது, ஆனா ஃபார்மேட்ல வந்து எடுக்கலாம். ஆனா இனி வர போறதுகளை வந்து ஒரு ஃபார்மேட்ல எடுக்கலாம். பாருங்க கியன்ன இருக்குதானே இன்ன அதை கட் பண்ணி போட்டு லா சேர்க்கிறோம். கியலா கியலா. பாருங்க அந்த லாவை வந்து இஞ்சி சேர்த்துருக்கு கியலா. அடுத்தது எழுதுறதுக்கு வந்து லியான்னு. அப்ப இன்னவ கட் பண்ணி போட்டு நவா சேர்க்கிறோம். அப்ப என்னண்டு வேறும் லியானவா லியானவா. வித் பாஸ்ட் டென்ஸ் லீவா லீவா. இத லீவான்னு சொல்லலாம். அதையும் சரி லீவாண்டாலும் சரி. எழுதிட்டேன் இல்லாட்டி எழுதிட்டு இல்லாட்டி எழுதி என்று சொல்ல போற மாட்டா. இங்க பாருங்க இன்னவ கட் பண்ணி போட்டு லா சேர்த்து விட்ட மாட்டா சரி. இப்ப லியலா லியலா லியலா. இந்த லா சேர்க்கிறது தான் விஷயம். ஓகே, அடுத்தது பாக்குறது. பாக்குறதுக்கு பலன்னு பார்த்தோம். இன்னவ கட் பண்ணி போட்டு நவாசை கேட்க பலனவாண்டு வரும். அதே இது இறந்த காலம் பெலுவான்னு சொல்லுவான். இறந்த காலம் என்னன்னு சொல்லுவான் பெலுவா.
வா பெலுவா பெலுவா உச்சரிச்சு பாத்தீங்கன்னா சரி பெலுவா. அப்ப பார்த்து இல்லாட்டி பார்த்துட்டு இல்லாட்டி நான் பார்த்துட்டேன் இல்லாட்டி பார்த்துட்டோம் அப்படி சொல்லுவேன் தானே. அந்த இடங்கள்ல இதெல்லாம் தான் செய்ப்போம். எப்படி செய்ப்போம்? விண்ணவ கட் பண்ணி போட்டு லா செய்ப்போம். பலலா 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 அப்படித்தான் இது சரி. அடுத்தது இருக்கிறது. இப்ப ஒரு இடத்துல இருக்கிறது ஏன்னா இந்த சீட்ல இருக்கிற இல்ல இந்த ஒரு இடத்துல நிக்கிறது அந்த அந்த இருக்கு என்ன அதுக்கு வந்து இன்னான்னு சொல்லுவா. அப்ப இன்னவா இன்னவா அப்ப நவா சேர்க்க இன்னவா. இதுண்ட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஹிட்டியா ஹிட்டியா ஹி ஹி. அப்ப ஹெச்ஐ ஹி என்ன ஹிட்டியா ஹிட்டியான்னு சொன்னா அவர் இருந்தார் ரெண்ட மீனிங்ல வருது என்ன. நான் இருந்தேன் அவர்கள் இருந்தார்கள் அப்படியான மீன். இப்ப இருந்து இல்லாட்டி இருந்துட்டு அப்படி சொல்ல போற மாட்டா. இந்தலா இந்தலா இப்ப இருந்துட்டா இந்தலா இந்தலா சரி. ஓகே அடுத்தது வந்து தாரது. தாரத்துக்கு வந்து தென்ன தென்ன. அப்ப இதுல இருக்கிற இன்னவ வட்டி போட்டு நவா சேர்த்தா என்னண்டு வரும் தெனவாண்டு வரும் பிணைச்சோடு சாரி நிகழ்கால பிணைச்சோடு. அதே இது இறந்த காலம் அப்படி வரமாட்டா துண்ணா துண்ணா. இப்ப தந்துட்டன் கொடுத்துட்டன் இப்படி சொல்லுவேன் தானே அந்த இது சரியா. இப்ப தந்து இல்லாட்டி தந்துட்டு அப்படி சொல்ல போறோம்டா அதுக்கு நாங்க பாவிக்கிறது தீலா தீலா தீலான்னு பாவிக்கும் சரியோ தீலா. இதெல்லாம் அடிக்கடி சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஓகே வந்து தீலா இந்தலா பலலா சொல்லி பாருங்க. டெய்லி நீங்க கதை கேக்கியே அதுல வந்து பாவிக்க கூடியதா இருந்தாலும் நீங்க பாவிக்கலாம் என்ன. அதை எடுக்கிறது ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு வந்து கண்ண பாத்திருப்போம் முந்தின கிளாஸ்ல. அப்ப இன்னவ வட்டினா கண்ணவாண்டு பாத்திருப்போம் போன கடைசி கிளாஸ். அப்ப இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் இறந்த காலம் கத்தா கத்தா க சவுண்ட்ல வரும் கத்தான்னு சொல்றேன் என்ன கத்தா க க கத்தா. இப்ப எடுத்துட்டு இல்லாட்டி எடுத்து நான் எடுத்துட்டு வாரேன் எல்லாம் சொல்லுவேன் தானே. அந்த எடுத்துட்டுன்றதுக்கு அரங் அரங் அந்த இது இங் சவுண்ட்லாம் வரும் என்ன. இப்ப சொல்லிக்க இங் அரங் அரங். அடுத்து வைக்கிறது ஒரு பொருளை வைக்கிறது. இந்த வைக்கிறதுக்கு வந்து தீயண்ண தீயண்ண வைக்கிறதுக்கு என்ன தீயண்ண. இப்ப தீயண்ணன்னு சொல்லக்கூடாது. தீயண்ணா அந்த இருக்கிறதுன்ற மீனிங்ல வந்து அப்ப இது தீயண்ண என்ன. அப்ப இதுக்கு நவா கேட்க தீயனவா தீயனவா. இப்ப தீயனவான்னு சொல்ற இல்ல தீயனவா அதான் வைக்கிறது. இப்ப இதுண்ட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா திப்பா திப்பா. அப்ப பாஸ்ட் டென்ஸ் என்ன திப்பா திப்பா. தியனவா திப்பா தியண்ண தியனவா திப்பா. எப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸி என்ன தியண்ண தியனவா திப்பா தியண்ண தியனவா திப்பா. இப்ப வச்சிட்டு இல்லாட்டி வைத்து அப்படி சொல்ல போறீங்கண்டா என்னண்டு இன்னவ கட் பண்ணி போட்டு லா சேர்த்து விட்டீங்கன்னா சரி. இப்ப தியலா இந்த லா சேர்க்கிற இடங்கள் நேரடியா சேர்க்கிற இடம் எல்லாம் நான் ரெட் கலர்ல காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க. அதே மஞ்சள் கலர்ல காட்டி இருக்கிறதெல்லாம் இந்த நேரடியா சேர்க்க முடியாத இடங்கள் அதான் மஞ்சள் கலர்ல காட்டியிருக்கு. பட் பச்சை கலர்ல இருக்கிற எல்லாம் இறந்த காலம் என்ன. இதை திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இந்தியன் கிளாஸ் வந்து சரியான ஒரு முக்கியமான கிளாஸ். ஓகே அடுத்தது வெட்டு வெட்டுறது. வெட்டுறதுக்கு வந்து கப்பண்ண. அப்ப இந்த இன்னன்றத வெட்டிட்டு நவா சேர்த்த மாட்டா கப்பனவா கப்பனவா கப்பனவா. இதே இதுண்ட இறந்த காலம் என்னன்னா கெப்புவா கே கெலை கெலை சொல்லிக்க கே சொல்லுவாங்க அந்த கெப்புவா கெப்புவா. அதான் அந்த ஏஇ சவுண்ட் போட்டிருந்தேன். இந்த ஏஇ சொல்ற இடம் எல்லாம் நீங்க அந்த எலை கெலை வேலை அப்படியான சவுண்ட உச்சரிக்கணும் சரி. அப்ப கெப்புவா. இப்ப வெட்டிட்டு இல்லாட்டி வெட்டி அதுகளுக்கு வந்து கப்பலா கப்பலா. அப்ப இங்க என்ன நடக்குது இன்னவ வட்டி போட்டு அந்த இடத்துல ல போட்டு அதான் சிவப்பால காட்டி கப்பலா. ஓகே அப்ப இப்ப நாங்க பார்த்ததுல வச்சுக்கொண்டு சின்ன சின்ன வசனங்கள் வந்து உருவாக்கி பார்ப்போம். இப்ப அம்மா வந்த என்றதை வந்து இப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். அப்ப வாரத்துக்கு என்ன என்ன அது நிகழ்காலம் இனவா அண்ட் இறந்த காலம் ஆவா. இப்ப அம்மா ஆவா
அம்மா வந்த, அம்மா வந்த. இப்ப அம்மா வந்துட்டான்னு, அம்மா வந்துட்டா, அம்மா அவில்ல, அம்மா அவில்ல. அப்ப ஆவாண்ட இதுதான் என்ன குறைமுற்று பார்த்தனாங்க அவில்ல. அப்ப அம்மா அவில்ல, அம்மா வந்துட்டா, அம்மா வந்துட்டா. தாத்தா அவில்ல, அப்பா வந்துட்ட. மல்லி அவில்ல, தம்பி வந்துட்ட. வந்த மீனிங் அம்மா வந்துட்டு போங்க சொல்ல போறீங்கடா. அம்மா வந்துட்டு போங்க. அப்ப அத சொல்ல போறீங்கடா. வந்துட்டுன்றதுக்கு என்ன பாவிப்போம்? அவில்லாதான் பாவிப்போம். என்ன சரி வினை எச்சம் தானே. அப்ப அம்மா அவில்லா போங்க என்ன. அப்ப அம்மா அவில்லா என்ன, அம்மா வந்துட்டு போங்க. அப்ப இப்படித்தான் நாங்க எல்லா வினை சொற்களையும் வந்து பாவிப்போம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.